everyone, welcome back to Shanti's Kitchen UK. Hope எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு இட்லி பேட்டர் எப்படி வந்துட்டு லைட்டா ஃப்ளஃபியா இட்லி பண்றதுக்கு எப்படி பேட்டர் அரைக்கலாங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்துட்டு என்னுடைய இட்லிஸ் ரொம்ப சாஃப்டா லைட்டா அண்ட் டேஸ்டியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ என்கிட்ட எப்பவுமே ப்ரொபோர்ஷன் கேட்பாங்க. எப்படி வந்துட்டு சாஃப்ட் இட்லி பண்றதுன்னு கேட்பாங்க. ஸோ ப்ரொபோர்ஷன்ல வந்துட்டு பெரிய சீக்ரெட் ஒன்றும் இல்லைங்க. உங்களுடைய உளுந்து வந்துட்டு நல்ல உளுந்தா இருந்தது, நல்லா வந்துட்டு மாவு காணும் அப்படின்னா 5 கப்பு வந்துட்டு இட்லி ரைஸும் 1 கப்பு உளுந்தும் போடலாம். பட் உளுந்து பத்தி தெரியல, கொஞ்சம் ஓகே தான் அப்படின்னா வந்துட்டு நீங்க 4 கப்பு ரைஸும் 1 கப்பு உளுந்தும் போடலாம். இதுதான் ப்ரொபோர்ஷன். பெருசா சீக்ரெட் கிடையாது. ஆனா நீங்க வந்துட்டு அரைக்கிறப்போ ஒரு சில ஸ்டெப்ஸை மட்டும் மனசுல வச்சு நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு இட்லி பேட்டர் கிடைக்கும். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஊற வைக்கிறதுல இருந்தே சொல்லலாம். நீங்க வந்துட்டு கோல்டு கண்ட்ரீஸ்லயோ இல்லைன்னா குளிர் வின்டர் சீசன்ல இருந்துச்சுன்னா சோக்கிங் வந்துட்டு ஊற வைக்கிறது வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நமக்கு. ஏன்னா அதுல வந்துட்டு அந்த வைல்டு ஈஸ்ட் வளரும் நீங்க ஊற வைக்கிறப்போ. அதுதான் நம்மளுடைய ஃப்ளஃபியா வந்துட்டு மாவு ஃப்ளஃபியா வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கோல்ட் கண்ட்ரீஸ்ல அது வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால கொஞ்சம் ஓவர் நைட்டோ இல்லைன்னா ஒரு 6 to 8 ஹவர்ஸோ நீங்க ஊற வைக்கணும். செகண்ட் வந்துட்டு உளுந்து மாவை அரைக்கிறப்போ நல்ல ஒரு லைட்டா ஃப்ளஃபியா அரைச்சுக்கணும். உளுந்து மாவு நல்ல ஃப்ளஃபியா இருந்தாதான் இட்லி நல்லா இருக்கும். அதே மாதிரி தேர்ட் வந்து கலக்கிறது. நல்லா உங்க உளுந்து மாவை வந்துட்டு கை போட்டு நல்லா அடிச்சு கலக்கணும். அதே மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கணும். ரொம்ப தண்ணியாவும் இருந்துடக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருந்துடக்கூடாது. ஸோ அது மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சில கலந்து வைக்கணும். லாஸ்டா வந்துட்டு அதை புளிக்க வைக்கிறது. ஸோ கோல்ட் கண்ட்ரீஸ்ல இருந்தா கொஞ்சம் கஷ்டம்தான் மாவு புளிக்கிறது. ஸோ உங்க வீட்டுல எங்க வார்மான பிளேஸ் இருக்குதுன்னு பார்த்து அங்க வச்சு ஓவர் நைட்டோ அல்லது 12 to 14 மணி நேரமோ விட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா புளிச்சு வரும். ஸோ இத மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நீங்க அரைக்கிறப்போ நம்ம வந்து கொஞ்சம் கவனமா வச்சு அரைச்சோம்னா எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரான இட்லிஸ் வரும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்க இட்லி வந்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க இட்லி மாவு பண்றது பத்தி. ஸோ இட்லி அண்ட் தோசைக்கான மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ வாங்க. நல்ல சாஃப்டா ஒரு இட்லி பண்றதுக்கு 4 கிளாஸ் இட்லி ரைஸுங்க. தலை தட்டாம நல்லா ஃபுல்லா 4 கிளாஸ் எடுத்துக்கோங்க. நான் இது ஓவர் நைட் ஊற வைக்கிறேன். ஓவர் நைட் ஒரு 6 ஹவர்ஸ்க்காச்சும் ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு 5 to 6 டைம்ஸ் நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. ஸோ மறுநாளைக்கு இது திரும்ப கழுவ வேண்டாம், அப்படியே அரைக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எந்த கிளாஸ்ல அரிசியை அளந்தீங்களோ அதே கிளாஸ்ல 1 கிளாஸ் உளுந்து எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு சும்மா ஒரு 2 முறை கழுவி ஊற வச்சிடலாம். இப்போ இந்த உளுந்துலயே 1 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சிடுங்க. இது ஓவர் நைட் ஊறட்டும் ரெண்டும். இப்போ நல்லா ஊறின உளுந்த வந்துட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா தண்ணி கிளியர் ஆகிற வரைக்கும் நல்லா கழுவிக்கோங்க. இப்போ இந்த உளுந்த அரைச்சிடலாம். உளுந்து ரொம்ப கெட்டியா வடை மாதிரி அரைக்கணும்னு கிடையாது, கொஞ்சம் தளர்த்தியாவே அரைச்சிக்கலாம். நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன், பார்க்கலாம். இப்போ ஃபியூ மினிட்ஸ்லயே மாவு வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்குது. உங்களுக்கு கெட்டியா ஆகுதுன்னா அப்பப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி. ஸ்பேச்சுலா வச்சு கொஞ்சம் தள்ளி விட்டுக்கோங்க. போட்டு ஒரு 7 மினிட்ஸ்லயே மாவு நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குது. இப்போ இந்த உளுந்து மாவு அரைஞ்சிட்டு இருக்கிறப்பவே அவல் ஊற வச்சிடலாம், ரைஸோட சேர்த்து அரைக்கிறதுக்கு. நான் ஒரு 3/4 கிளாஸுக்கு எடுத்திருக்கிறேன். அரையிலேருந்து 3/4 கிளாஸ் வரைக்கும் எடுத்தா போறோம், அதுக்கு மேல வேண்டாம். ஸோ நார்மல் வாட்டர் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊறினா போறோம். இது இந்த அவல் ஏன் சேர்க்கிறோம்னா இட்லி நல்லா சாஃப்டா இருக்கும் கண்டிப்பா. ஆனா ஆறின பிறகும் இந்த இட்லி வந்துட்டு நல்லா சாஃப்டா வச்சுக்கும், அது கெட்டியா ஆகாது. அதனாலதான் இந்த அவலும் சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ கை போட்டு செக் பண்ணிக்கோங்க உளுந்து வெந்தயம் எல்லாம் நல்லா அரைஞ்சிடுச்சான்னு. 1 கிளாஸ் உளுந்து வந்துட்டு 20 நிமிஷம் அரைச்சா போறோங்க, அதுக்கு மேல அரைக்கணும்னு தேவையில்லை. இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஈஸியா டிராப் ஆகுற மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாவும் வேண்டாம், ரொம்ப தண்ணியாவும் இருக்க வேண்டாம். இப்ப இந்த மாவு கொஞ்சம் தண்ணியில போட்டு பாத்தீங்கன்னா ஈஸியா ஃப்ளோட் ஆகணும், உள்ள போகாம. ஸோ இப்படி இருந்ததுன்னா அது கரெக்ட் கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். இப்போ உளுந்து எடுத்துடலாம். அடுத்து அரிசி அரைச்சிடலாம். அரிசி திரும்ப கழுவ வேண்டாம், அப்படியே நம்ம அரைச்சிடலாம். இப்போ அரிசியை கிரைண்டர்ல போட்டுடலாம்.
கொஞ்சம் தண்ணி சேர்த்தே அரைங்க, அரிசியும் கெட்டியா அரைக்க வேண்டாம். இப்ப அரிசி போட்டு ஃபியூ மினிட்ஸ் ஆயிடுச்சு, பாதி அரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஊற வச்ச அவலையும் சேர்த்துடலாம். அப்பப்போ ஸ்பேச்சுலா வச்சு கொஞ்சம் அரிசியும் நல்லா தள்ளி விட்டுட்டே வந்துருங்க. இப்போ அரிசி அரைய ஆரம்பிச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஒரு 90% அரைச்சா போதும். ரொம்ப நைஸா அரைக்கணும்னு தேவையில்லை. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கலாம். ரொம்ப கெட்டியா இருக்க வேண்டாம். இப்போ இந்த அரிசியை எடுத்துடலாம். இப்போ இந்த அரைச்சு வச்ச உளுந்துலயே நம்ம அரைச்ச அரிசியும் சேர்த்துடலாம். இப்போ இந்த கிரைண்டர் கழுவுன தண்ணி ஒரு அரை கிளாஸுக்கு சேர்த்துக்கிறேன். மாவு ரொம்ப தண்ணியா ஆயிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. இப்போ இதுல உப்பு சேர்த்துடலாம். 4 கிளாஸ் அரிசி 1 கிளாஸ் உளுந்து எடுத்துருக்குறோம். மொத்தம் 5 கிளாஸ். ஸோ 5 டீஸ்பூன் உப்பு சேர்த்தா கரெக்டா இருக்கும். ஸோ 1 கிளாஸுக்கு 1 டீஸ்பூன் அளவு வச்சுக்கோங்க. நீங்க டேபிள் சால்ட் போட்டாலும் இதே அளவு தான். இப்போ இந்த மாவை கையால தாங்க மிக்ஸ் பண்ணணும். எதுவும் கரண்டி எல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. கையால தான் யூஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்க சேர்த்த தண்ணி, உப்பு எல்லாம் நல்லா கலந்து வரணும். நீங்க இப்படி கலக்கிறதுல தான் வந்துட்டு நல்லா இட்லி வந்துட்டு நல்லா சாஃப்டா வரும். ஸோ தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க. தண்ணி நிறையா இருந்ததுன்னா இட்லி வந்துட்டு ஃப்ளஃபியா இருக்காது. சாஃப்ட் இருக்கும், ஆனா வந்துட்டு ஃப்ளஃபியா வராது. நல்லா ஒரு 1.5லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாவை நல்லா அடிச்சு கலக்குங்க. நீங்க கல் உப்பு சேர்க்கிறப்போ உப்பு அவ்வளோ சீக்கிரம் கரையாது, கையில தட்டுப்படுற மாதிரி இருக்கும். பட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நல்லா கரைஞ்சிடும். ஸோ பயப்பட வேண்டாம். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் இருந்துட வேண்டாம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தா போறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ லாஸ்டா அளவு பார்த்துக்கோங்க. நீங்க எந்த பாத்திரத்தை வைக்கிறீங்களோ அதுல 3/4 தான் இருக்கணும். ஏன்னா ஃபர்மெண்ட் ஆனதும் அது மேல வரைக்கும் வரும். அதுக்கு கேப் வேணும். ஸோ அது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நல்லா ஒரு டைட்டா மூடி போட்டு இதை மூடி வச்சிருங்க. நீங்க கோல்டு கண்ட்ரீஸ்ல இருந்தீங்கன்னா இது வார்மான இடத்துல வைக்கணும். நான் என்னுடைய இட்லி மாவை வந்துட்டு பாய்லர் ரூம்ல தான் வைப்பேன். நம்ம வீட்டில் இருக்கிற ஹீட் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாய்லர் ரூமை வச்ச பிறகு ஒரு 12 to 14 ஹவர்ஸ் இது எடுக்கும். உங்களுடைய பாய்லர் ரூமோட ஹீட்டை பொறுத்து. ஸோ ஒரு 10 ஹவர்ஸுக்கு அப்புறம் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு உப்பு இருக்குன்னு. ஸோ என்னோடது ஒரு 12 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா பொங்கிடுச்சு. நீங்க கரண்டி போட்டு கலந்து பார்க்குறப்பவே தெரியும் எந்த அளவுக்கு இது சாஃப்டா இருக்குன்னு. எவ்வளோ லைட்டா கரண்டி உள்ள போகுது. ஸோ ரொம்ப நீங்க வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். ஒரு கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஊத்திடலாம். ஸோ கன்சிஸ்டன்சி பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும். இப்போ இட்லி சுட்டுடலாம். ஸோ இட்லி தட்டுல கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. மாவை ரொம்ப கலக்காம சும்மா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ தட்டுல ஊத்திடலாம். இட்லி பிளேட்ஸ் அரேஞ்ச் பண்றப்போ 2 இட்லிக்கும் நடுவுல அடுத்த பிளேட் இருக்கிற மாதிரி வைங்க. ஸோ தண்ணி டைரக்டா அந்த இட்லி மேல போகாம இருக்கும். இட்லி குக்கர்ல தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு இட்லி தட்டை வைங்க. ஸோ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த மாவுனா ஒரு 12 மினிட்ஸ் எடுக்கும். இல்லை வெளியில இருந்த மாவு தான்னா 10 மினிட்ஸ் போதும். ஸோ இட்லி செக் பண்றதுக்கு வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்பூனை தண்ணியில நினைச்சு குத்தி பாருங்க. ஸ்பூன்ல ஒட்டாம வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுடைய சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கிற இட்லி ரெடி. ஸோ ஸ்பூன்ல எடுக்கிறப்போ ஸ்பூனை கொஞ்சம் தண்ணியில நினைச்சே எடுங்க. ஸோ ஒட்டாம வரும். இந்த இட்லி இப்போ நீங்க லஞ்ச் பாக்ஸ்ல கொடுக்கறதுக்கு நீங்க கட்டி கொடுத்தாலும் ஆறினாலும் இது ஹார்ட் ஆகாதுங்க. அப்படியே சாஃப்டாவே இருக்கும். ஸோ இட்லியோட எத்தனை சைட் டிஷ் இருந்தாலும் ஆனால் இட்லியோட ஒரு கறி குழம்போ ஒரு சிக்கன் குழம்போ இருந்தால் அதோட டேஸ்டே வேற லெவலுங்க. ஸோ இன்னைக்கு நான் சிக்கன் குழம்போட ஹோம்மேட் சிக்கன் குழம்போட நான் சர்வ் பண்ணுறேன். இந்த இட்லி மாவு அரைக்கிறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன்.
இதே மாவுல தாங்க தோசையும் ஊற்றணும். ஸோ தோசையும் ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா வரும், நல்ல டேஸ்டாக இருக்கும். நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக நல்லா ரெட்டாக இருக்கும் தோசை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் authentic recipes.